பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையை குறித்து தான் உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். பயப்படாதே. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு புறப்பட்டு போகும்போது அம்மாமார் சொல்லி அனுப்புவாங்க, நான் பயப்படாமல் எழுது, பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நல்ல தாய்மார், படித்த தாய்மார் சொல்லுவார்கள். பெற்றார் இதை சொல்லி அனுப்புவார்கள், பயப்படாத. பயந்து பயந்து எழுதுனா ஞாபகத்திலே வராது இல்லையா? படித்தது கூட எல்லாம் மறந்து போயிடும். பயத்தோடு போய் எக்ஸாம் ஹாலை கண்டன்னு ஒரு பயம், ஹாலுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பயம், சீட்டை போய் உட்கார்ந்ததுமே ஒரு பயம், கொஸ்டின் பேப்பர் தரும்போதே அதை வாங்கும்போது ஒரு பயம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நார்மலாக உண்டாகிரும். ஆகையினாலே அறிவுள்ள பெற்றார் சொல்லி அனுப்புவார்கள், பயப்படாமல் எழுது, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுவார்கள். ஆனால் பெற்றாரை விட நேசிக்கிற நம் இயேசு, நமக்காக ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வேத புஸ்தகத்தில் 365 நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பயப்படாதே இருக்கிறது. 365 தடவை பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பயத்துக்கு இடமே இல்லை. அப்பப்போ பயப்படாதே என்றால் பயப்படுகிற சூழ்நிலைகள் உருவாகும், கண்டிப்பாக உண்டாகும். அந்த நிலைமையில் பயப்படாதபடிக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பயம் எங்கே ஆரம்பத்தில் வந்தது? பயம் எங்கே முதல்ல வந்துச்சு? ஏதேனில் தான் வந்தது. பாவம் செய்த போது பயம் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தினம் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இந்த ஏதேனில் வந்து இவங்களோட உலாவி கொண்டே இருப்பார். ஆதாம் ஏவாளோடு பகலில் குளிர்ச்சியான வேளையில் வருவார், அவர்களோடு உலாவுவார். மிகுந்த சந்தோஷமான நேரம், மகிழ்ச்சியான நேரம். எப்போது வருவார் ஆண்டவர், எப்போ வருவார், அவரோடு பேசி மகிழலாமே, உலாவி கொண்டிருப்பார்கள். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா அப்படியே மூன் லைட் வாக்கிங் மாதிரி போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்க சந்தோஷமாக நடந்துட்டுருப்பாங்க. அப்படியாக தான் இவங்களும் இந்த ஏதேனில் இருந்தாங்க. அப்படி இருந்த வேளையில் வஞ்சகன் பார்த்தான், இந்த உறவை கெடுத்தான், அங்கே பாவம் நுழைந்தது, அவன் வந்து விட்டான், எல்லாம் கெட்டு போய்விட்டது. இவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, நிர்வாணி என்பதை உணர்ந்தாங்க, ஒழிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் சொல்கிற ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு. அவர் என்னைக்கும் வர்றது மாதிரி, தினமும் வர்ற மாதிரி இன்றைக்கும் வந்து தேடி பார்க்குறாரு. இவனுங்களாம் காணலை, எங்கே ஒழிச்சிக்கிட்டாங்க, மரத்தடியில் போய் ஒழிச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ நேரம் மரத்துக்குள்ளே இருந்து ஒழிய முடியும்? அப்போ எங்கேன்னு கேட்கும்போது விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் அப்படி என்று கேட்டார்கள். பாருங்கள், இப்படியாக பயம் வந்த இடம், பாவம் செய்த நேரத்திலே பயம் உள்ளே வந்தது. சில பிள்ளைங்க பார்த்துக்குங்க, தப்பு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அப்பா வந்ததும் பயப்படுவாங்க. யோ அப்பா வந்துட்டாரு, கேட்பாரேன்னு பயப்படுவாங்க இல்லையா? அவங்க பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்பாங்கப்பா. தப்பு பண்ணிக்கிட்டா பயம் வரும். இதே மாதிரி தான் கர்த்தருக்கு முன்பாக தவறு பண்ணிவிட்டால், பாவம் செய்துவிட்டால் பயம் உண்டாகிறது. அப்புறம் இயேசு இந்த பயத்தை சிலுவையிலே சுமந்து அந்த பயத்தை தேவ பிள்ளைகளை விட்டு நீக்கி போட்டார். பயம் எடுத்து போடப்பட்டது இடம் சிலுவை. ஹல்லேலூயா. பயம் நீங்கிவிட்ட இடம் சிலுவை. இப்போ நம்ம பயம் வரும்போது கர்த்தரிடத்தில் வர வேண்டும், சிலுவை அண்டையிலே வர வேண்டும். கர்த்தர் பயத்தை நீக்கி நல்ல தைரியத்தை தருவார். அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 5வது வசனம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். போதும், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எவ்வளோ தைரியமான ஒரு அழகான வார்த்தை, நமக்கு தைரியத்தை தருகிற வார்த்தை. நமக்கு
இதை விட இனி யார் வந்து நமக்கு சொல்ல முடியும்? அம்மா அப்பா நம்ம கூட எப்போவும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் நம்ம கூட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க எப்போதும் நம்மோடு கூட இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சில நேரம் பார்த்துக்குங்க, நீங்கள் சில நேரம் வீட்டில் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த நேரத்தில் எல்லா கதவையும் மூடிட்டு உள்ளே பதுங்கி அப்படியே பயத்தோடு உட்காருவாங்க. யாராவது வந்து கதவு தட்டிடக்கூடாதே, யாராவது வந்து அது ஏதாவது கேட்டுறக்கூடாதே என் பயத்தோடு இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பயம் நம்மை அப்படியே அமிழ்த்தி விடும். இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, அப்புறம் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. தனியாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் யார் கூட இருக்கிறது? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த தைரியம் உங்களுக்கு வரவில்லையா? இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகவில்லையா? அல்லேலூயா. அப்படி நீங்கள் யாராவது பயந்த சுபாவம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் நிறைய தடவை நம்ம நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லணும், இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர், இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறீர்னு சொல்லிகிட்டே இருங்க. பயம் உங்களை விட்டு நீங்கியே போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயமே இல்லை. பாட்டுக்காரர் அழகாக பாடுறாரு, எனக்கு நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். எனக்கு நீ பயமே, இயேசு என் துணை. தைரியப்படுகிறீர்களா? அல்லேலூயா. கலங்குகிற நேரம் உண்டு, வேதனையான நேரங்கள் உண்டு, தன்னந்தனியாக அகப்படுகிற நேரங்கள் உண்டு, சோதனைகள் வேதனைகள் வருகிற சூழ்நிலைகள் நமக்கு உண்டு, வியாதிப்படுகிற நேரங்கள் உண்டு. இந்த நேரங்களெல்லாம் தைரியப்பட்டு கொள்ள வேண்டும். பயப்படாதே என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் எவ்வளோ தைரியமான வார்த்தை. சொல்லுகிற ஒரு சாதாரணமான தேவன் அல்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை மீட்டு கொண்டவர். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டு கொண்டார். அது நீங்கள் 43வது அதே அதிகாரத்தில் முதல் வசனத்தை படியுங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஓ ஆமென். எவ்வளோ தைரியமான வார்த்தை, எவ்வளவு விசுவாசத்தை நமக்கு ஊட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நீ பயப்படாதே, காரணம் என்னவென்றால் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். மீட்டு கொண்டது மட்டுமல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய பேரும் எனக்கு தெரியல, நான் முந்தைய நாள் சொல்லியிருக்கிறேன், தெரிகிறதில்ல எனக்கு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பெயர் அவருக்கு தெரியும். பெயர் சொல்லி அழைத்தேனுங்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, எப்படி அழைத்திருக்கிறார்? பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை மீட்டு கொண்டேன், பாவத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டேன், சாபத்திலிருந்து மீட்டு கொண்டேன், அநியாய அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டேன். ஒரு நாள் பாவியாக இருந்தேன், என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார். நான் ஒரு நாள் சாபத்துக்குள்ளே கிடந்தேன், மரண பயத்துக்குள்ளே கிடந்தேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். ஆகையினால என்ன தேவையில்லை? பயம் தேவையில்லை. பயப்படாதே என்று சொல்லுகிறார். மீட்டுக்கொண்டேன். அப்புறம் அது மட்டுமல்ல, நீ என்னுடையவன். யாருக்கு சொந்தம்? என்னுடையவன். சாத்தானுக்கு உன்மேல நீ என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. பாவத்துக்கு உன்மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. நீ என்னுடையவன், எனக்கு சொந்தமான என்னுடையவன். எவ்வளோ உரிமையோடு ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? இதை விட நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை வேறு என்ன வேண்டும்? என்ன வார்த்தை வேண்டும்? தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியப்பட்டு கொள்ளுவோம். பயம் வேண்டாம் ஒருபோதும். எதை குறித்து? எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம்.
உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பயம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து பயம் வேண்டாம். கர்த்தர் பாதத்திலே விழுந்து விடுங்கள், கர்த்தர் பாதத்திலே சொல்லிவிடுங்கள், அவர் அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கலாம், அந்த நேரத்தில் கூட பயம் தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாமல் நமக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவத்தையும் வியாதியையும் சாபத்தையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினாலே எதை குறித்தும் நான் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. முதல்ல 5வது வசனத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், ஆகையினாலே பயப்படாதே. நீ இப்போ மறுபடியும் சொல்கிறார், உன்னை மீட்டு கொண்டேன், அழைத்தேன், நீ என்னுடையவன், எனக்கு சொந்தமா, நான் உன்னோடு இருக்கிறேன், எனக்கு சொந்தம். எவ்வளவு நெருங்கிய உறவு தேவன் நம்மோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை விட தைரியம் என்ன வேண்டும்? இதை விட ஆறுதலான வார்த்தை யார் நமக்கு சொல்லுவார்கள்? இதை விட நம்ம தைரியப்படுத்துகிற வார்த்தை வேறு யார், எந்த மனுஷன் சொல்ல முடியும்? யார் சொன்னாலும் அது எடுபடாது. உங்கள் கூட எப்போதும் அவங்க இருக்க முடியாது, உங்களை மீட்டு கொள்ள முடியாது. உங்களை பயப்படாதே என்று சொன்னாலும் அவங்க மூலமாக நமக்கு என்ன வந்துடும்? பயம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆகையினால நம்மை அழைத்தவரும் தெரிந்து கொண்டவரும் மீட்டு கொண்டவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் தான் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, சீஷர்கள் ஒரு முறை இயேசுவோடு பிரயாணம் பண்ணி கொண்டே வந்தார்கள். பிரயாணம் பண்ணுகிற வேளையில் அவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37ஆம் வசனம் படியுங்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். இது தெரியாதது ஒன்று நான் சொல்லவில்லை, என்றாலும் கொஞ்சம் வலியுறுத்தும்படியாக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். சொல்லுகிறார் 37வது வசனத்தில், 40வது வசனத்தில் இவங்க வர்றாங்க. இயேசு தனியாக ஜெபம் பண்ணும்படியாக போய்விட்டார். இவர்கள் சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி இயேசுவும் சீஷர்களுமாக படவுலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்து கொண்டிருக்கிற வேளையில் சீஷர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறாங்க. இயேசுவோ அடித்தட்டில் போய் என்ன செஞ்சிட்டாரு? தலையணை வைத்து நல்லா தூங்கி விட்டார். பகலெல்லாம் நிறைய ஊழியங்கள் இருந்திருக்கலாம், டயர்டாக இருந்திருப்பார், தூங்கி விட்டார். தூங்கின வேளையில் பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. இந்த படகு தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற அளவுக்கு அங்கே பயங்கரமான சுழல் காற்று அடித்து விட்டது. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடலில் பழக்கம் உள்ளவர்கள் தானே இந்த சீஷர்கள். அதனால தண்டு வலிச்சு என்னென்னோ செஞ்சு பார்த்தாங்க. நீ படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் நிறைஞ்சிருச்சு. ஆகையினால அவர் பின்னணியத்தில் தூங்குகிற இயேசுவை வந்து எழுப்புறாங்க. இயேசுவே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர் கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு எதுக்கு கவலை? ஹல்லேலூயா. கடலுக்குள்ளே போயிட்டாலும் இயேசு அப்படி கடல் மேலே எழுந்து நடந்து வந்து விட அவர் வல்லமை உள்ளவர். அது மட்டும் இல்லை, இந்த சீஷர்களையும் தூக்கி எடுத்து கொண்டு வர்றதற்கு அவருக்கு முடியுமா முடியாதா? படவோட உள்ளே போயிட்டாலும் அங்கேருந்து மேலே வர்றதுக்கு அவரால் எல்லா வல்லமையும் அவரிடத்துல இருக்கிறது. இப்போ உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு எழுந்தார், காற்றை அதட்டினார், கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. கொந்தளிச்ச காற்று, கடல், அலை எல்லாம் அப்படி மேகமாக வந்துட்டு இருந்ததெல்லாம் அமைதல் உண்டாயிடுச்சு. அப்புறம் அவர்களை பார்த்து கேட்குறாரு, அவர்களை நோக்கி கேட்டார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? 40வது வசனம்,
அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? எவ்வளோ அழகான கேள்வி. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்புறம் விசுவாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு இடமில்லை. அதான் நான் சொல்ல போகிற ஒரு காரியம். விசுவாசம் இருக்கிற இடத்துல பயத்துக்கு இடம் இல்லை. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கணும்? அவர் விசுவாசிக்க கூடியவர் அங்கே இருக்கிறார். கூட்டிகிட்டு வந்தவர் இருக்கிறார். அழைத்து கொண்டு வந்தவர் இருக்கிறார். அவரும் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் அவர் அமிழ்ந்து போக விட மாட்டார் அல்லவா? நான் சொன்னது போல் ஒருவேளை அமிழ்ந்து போயிட்டா நான் உள்ளே இருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு யோனாவை தூக்கி எங்கே போட்டாங்க? கடலுக்குள்ளே போட்டாங்க. அங்கே என்ன இருந்தது? அழகாக ஒரு மீன். ஆமாம், விழுங்கிருச்சு. உள்ளே போய் இருந்தார் யோனா தாத்தா. 3 நாள் உள்ளே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது? அவங்க மறுபடியும் பயப்படுறாங்க பாருங்க. 41வது வசனத்தில் அதை படியுங்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, கடலும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கிட்ட பேச போகல. இவர் யாரோ, நம்ம கூட பிரயாணம் பண்ணுகிறார், இவர் யாரோ, கடலும் காற்றும் கூட இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? பயப்பட்டாங்க. மறுபடியும் பயம்தான் அவர்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இவர் யாரோ, இவர் பக்கத்தில் எப்படி போகிறது, இவரோட எப்படி பேசுறது, இவரோடு எப்படி சஞ்சரிக்கிறது, இவரோட எப்படி நம்ம வாழ்கிறது, அப்படி என்று அவரை குறித்து என்ன செஞ்சாங்க? பயம்தான் வந்தது அவங்களுக்கு. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி பயப்பட்டார்கள். எங்கெல்லாம் பயம் வருது பார்த்தீங்களா? இது கடல்ல அமிழ்ந்து போவோன்னு ஒரு பயம், எல்லாம் நின்னோடனே ஒரு பயம். அவரை குறித்து, இயேசுவை குறித்து மறுபடியும் பயப்படுகிறார்கள். இந்த பயமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வரும். அவங்கள குறை சொல்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பயங்களெல்லாம் வரும். செக் பண்ணி பார்த்துக்கிடணும். பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன, யாரை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தலையணையை வைத்து தூங்கிட்டு இருப்பார். நம்முடைய வாழ்க்கை படகுலை போய்கொண்டிருக்க இந்த உலக யாத்திரையிலே அவர் சில நேரம் தலையணையை வச்சு தூங்கிட்டு இருப்பார். குறித்த நேரம் அமிழ்ந்து போகுதுன்னு சொல்கிற நேரத்தில் அவர் தூக்கி விடுவார், எழுப்பி விடுவார், அல்லேலூயா பாட வைப்பார். பயப்படக்கூடாது. உங்களுக்கு ஏன் பயம் வந்தது? ஏன் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது என்று தான் அவர் கேட்கிறார் சீஷர்களை பார்த்து. எல்லாம் அதட்டின பிறகு என்ன சொல்கிறாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று அதுக்கும் பயப்படுறாங்க. பார்த்தீங்களா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயம். இப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்மை விட்டு நீங்கி விட வேண்டும். பயம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் கூட இருக்கிறதுனால நீ உனக்கு பயம் தேவையில்லை. அல்லேலூயா. நீங்கள் இப்போ எந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கீங்க? அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனித்த வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், சபையில் கூட எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடல் அலை அடித்தாலும், பெருங்காற்று வீசினாலும், புயல் அடித்தாலும், என்ன நேரிட்டாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறாரோ அது போதும். ஆமாம், அதை மாத்திரம் கவனிக்கணும். கர்த்தர் இல்லாமல் இருந்துடக்கூடாது. நம்ம படகுல கர்த்தர் இல்லாமல் இருந்தால் ஆபத்து தான். ஆபத்து தான். கர்த்தர் இருக்கிறாரா என்று நாம் அடிக்கடி நம்ம அவரிடத்திலே அவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவரோடு இருக்கிறேன் என்ற விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். இன்னும் அதே தான். கடலில் இயேசு ஒரு முறை நடந்து வந்தார். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்தை படியுங்கள். 6:47. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையா இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இப்போ கடல்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பயங்கரமான அலை அடித்து கொண்டே இருக்கிறது. இயேசு என்ன செய்கிறார்? காற்று பலமாய் அடிக்கிறது. தண்டு வலிக்கிறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்களால் ஒன்றும் முடியவில்லை. ராத்திரி 4ஆம் இயேசு பாருங்க, இந்த சூழ்நிலையில் அவர் தனியாக சாயங்கால வேளையில் போய் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜெபித்து கொண்டிருந்த இயேசு, என்னுடைய பிள்ளைகள் கடலில் வேதனைப்படுகிறார்களே என்று அவருக்கு தெரிகிறது. கடலில் அவர்கள் தண்டு வலிக்கிறாங்க, வெறும் காற்று வந்து அவர்களை மோதி அடிக்கிறது. அப்படி தெரிந்தது அவர் மலையில் ஜெபித்து கொண்டிருந்தவர் நடந்து எங்கே வர்றாரு? கடல் மேலே நடந்து வருகிறார். அந்த படவு பக்கத்தில் வரும்போது இவங்க ஆவேசம், ஏதோ 4ஆம் ஜாமம், ராத்திரி 4ஆம் ஜாபத்தில் அவர் நடக்கிறதை கண்டதும் ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லை அவங்க. யார் இவங்க எல்லாம்? பெரிய பெரிய ஆண்கள், சீஷர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இப்போ பாருங்க, ஒரு ஆள் தண்ணி மேலே நடந்துகிட்டே வருது. இதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஆவேசம் என்று சத்தமிட்டு அலறாங்க. எப்படி துடிச்சிட்டாங்க அப்படியே. ஐயோ, என்னோ ஒரு ஆவி இப்படி தான் நடந்து வச்சு வருதே, நம்ம என்ன ஆகுமோ, கடல்லே விழுந்து இந்த இதிலே செத்து போயிடுவோமோ, என்ன நினச்சாங்களோ தெரியல. அதை வேதத்தில் எழுதப்படவில்லை. அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். இப்போ இயேசு அதை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்கவில்லை, அதை கண்டு கலக்கமடைந்தார். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அவர்கள் இருந்த படவில் ஏறி உட்கார்ந்ததும் காற்று அமர்ந்தது. ஏறி உட்கார்ந்துட்டார். இப்போ இயேசு இல்லாமல் எல்லாம் படவு ஓடிக்கிட்டு இருக்குது. இயேசு அப்படின்னாலும் அவர் தான் போக சொன்னார். அவர் இல்லைன்னு அவர் இந்த இவங்க தத்தளிக்கிறதை கண்டு, இவர் அகப்பட்ட வேதனையை கண்டு அவள் வருகிறார். தனியாக விடவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தனியே என்று நினைக்கவே கூடாது. உங்களுக்கு எந்த புயல் அடித்தாலும், காற்றடித்தாலும், என்ன பெருவெள்ளம் வந்து மோதினாலும், எந்த சோதனை வேதனை எந்த சூழ்நிலையில், சில நேரம் அக்கம் பக்கம் உள்ளவர்களால் வரும், சில நேரம் சொந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த பூகம்பம் போல எல்லாம் காலையில் எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க. சாயங்காலம் வந்ததும் ஒரு பெரிய சண்டை கிளம்பிடும். இப்படியெல்லாம் சாத்தான் தூண்டி விடுவோம், எழுப்பி விட்டுரும். நீங்கள் உடனே அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்று யாரையும் பழி சுமத்தாதபடிக்கு, இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வாரும் என்று கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு அலறி கலக்கமடைந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதுதான் முதல்ல வரும். சத்தம் போடுவோம், அழுவோம், கலங்குவோம், வேதனைப்படுவோம். யாரை கூப்பிட மாட்டோம்? யாரை மறந்துடுவோம்? இயேசுவை மறந்துடுவோம். அவருக்கு தண்ணி மேலே நடந்து நம்ம கூட வருவார். அவருக்கு எதுவும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நம்முடைய வீட்டில் எப்போதும் இருக்கும்படி, குடும்பத்தில் இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாவற்றையும் செம்மையாக நடத்துவார், அழகாக நடத்துவார், அமைதல் படுத்துவார்.
அதனால் இயேசு இருந்ததுனால காற்று வராது என்று சொல்ல முடியாது. இயேசு இருந்ததுனால கொந்தளிப்பு வராது என்று சொல்ல முடியாது. வரும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிப்புகள், கலக்கங்கள், பயங்கள், வேதனைகள் எல்லாம் வரும். வந்தாலும் யாரோடு இருக்கிறோம் என்ற நினைவு வேண்டும். கர்த்தரோடு இருக்கிறேன் என்ற நினைவு வேண்டும். அவர் அதான் சொல்கிறார், அவர் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள், பயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, அப்புறம் இயேசு உள்ள படவில் ஏறி உட்கார்ந்ததும் காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம குடும்பத்தில் சோதனை வேதனை நேரங்களில் இயேசு இல்லாமல் இருக்கலாம். கூப்பிட வேண்டும், இயேசுவே வாரும், இந்த சோதனைக்குள்ளே நான் அகப்பட்டு கிடக்கிறேன், இயேசுவே என்னை தனியாக விட்டுறாதுங்க, நீங்கள் வந்து இந்த கொந்தளிப்பை அமர்த்துங்கப்பா, இந்த காற்றை அமைதல்படுத்திடுங்கப்பா அப்படின்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதாவது 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை படியுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோசபாத் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லாம் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்து விட்டாங்க. ஏராளமான ஜனங்க. யோசபாத்துக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. விரோதமாக யுத்தம் செய்து அணிவகுத்து கொண்டு நின்று இருக்கிறார்கள். அப்போது யோசபாத் என்ன செய்தார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் கூப்பிட்டு யூதா வெங்கையும் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவர்களை உபவாசம் எடுக்கும்படியாக சொல்லி உபவாச ஜெபம் நடத்தினார். யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள், அவர் என்ன நடத்திட்டு இருக்காரு? உபவாச ஜெபம். இது எப்படி இந்த காரியம் சரியாகுமா? ஏதோ ஒன்று பார்க்கணும் இல்லையா? யுத்தத்துக்கு வந்தவனோட யுத்தம் செய்ய போகிறதுக்கு அணிவகுத்து போக வேண்டும் அல்லவா? யோசபாத் இப்போ அப்படி செய்தார். அவர் சொல்கிறாரு, இந்த கூட்டத்துக்கு முன்பாக எனக்கு நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள் வந்திருக்கிறாரு. அது 12ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்றல்ல, எப்படி? உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நான் ஏதோ படையை சேர்த்து யுத்தம் செய்யலான்னு இருக்கிறேன் ஆண்டவரே, நீர் எங்களோட வந்து யுத்தம் செய்து ஜெயம் தாரன் என்று கேட்கவில்லை. அவர் என்ன கேட்குறாரு? ஏராளமான கூட்டம் வந்து நிற்கிறது, அவங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆனால் எங்களை கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? உம்மையும் நோக்கி கொண்டிருக்கிறது, அல்லது உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் ஜெபிக்கவில்லை, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவங்களையும் நம்புவோம். எங்கே நம்ம போலீஸுக்கிட்டேயும் போகலாம், வக்கீலுக்கிட்டேயும் போகலாம், அங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம், ஆண்டவர்கிட்டையும் ஜெபம் பண்ணிக்கலாம். இப்படி தானே அநேக நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது பெரிய தவறு. உங்களுக்கு வருகிற போராட்டங்களில் அக்கம் பக்கத்தில் சோதனையா வேதனையா, சில நேரம் பக்கத்தில் உள்ளவங்க கொண்டு போய் கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கு என்ன செய்கிறது? நம்ம போய் தான் ஆகணும். அதுலேயும் கர்த்தரையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்குமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், ஜெயம் தருவார், நிச்சயம் தருவார். அல்லேலூயா. நம்மவா போய் கோர்ட்டில் போய் போலீஸுக்கு போய் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஈடுபடவே கூடாது. அது வேதவசனம் நன்றாக சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு ஒரு வழக்கு இருக்குமானால் நம்ம அநீதக்காரரிடத்தில் போகக்கூடாது, தேவனிடத்தில் பிள்ளைகளிடத்தில் போக வேண்டும். அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த காரியங்களில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாயிருங்கள்
என்று தான் வசனம் சொல்லுகிறது. ஆகையினால யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். சரி, நம்ம டாபிக் இது இல்லை, இப்போ பார்க்கலாம். இப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சபையின் நடுவில் ஒருவர் மேலே ஆவியானவர் இறங்கினார். யகாசியேல் என்பவரிடத்துல இறங்கினார். அவர் ஆவியினாலே நிறைந்து சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தை படியுங்கள். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியினால் நிரப்பப்பட்டு இந்த யகாசியேல் என்பவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கலங்கிட்டாங்க யோசபாத் ராஜா, அப்படி கலங்கிட்டார் இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து. இப்போ நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. யாருடையது? தேவனுடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களில் நான் செய்து 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 யுத்தம் செய்து யுத்தம் செய்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தத்தில் அவர் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார். நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார். அவர்கள் யுத்தம் செய்ததற்காக அவர் செய்த காரியம் என்னவென்றால், இந்த யோசபாத் ராஜா என்ன செய்தார் என்றால், 20வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்தில் போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆயுதம் அணிந்த அந்த யுத்த வீரருக்கு முன்பாக யார் போகிறாங்க? பாடகர் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்லி துதிக்கிறாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இந்த யுத்தத்துக்கு இவங்க எல்லாம் தான். ஆனால் இவங்க என்ன செய்தாங்க? அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் என்ன செய்தாங்க? எழுந்திருச்சு மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். இவங்களுக்குள்ளே ஒன்று ஒன்றா வெட்டி வெட்டி செத்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம்! ஆச்சரியமா இல்லையா? இவங்களை யூதா ஜனங்களை அழிக்கும்படியாக வந்தவர்கள் அவர்களே அழிந்து போனார்கள். அவர்களே வெட்டுண்டு செத்தார்கள். இது யார் செய்தது? ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ உற்சாகமாக சொல்கிறீங்க! ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னார் அல்லவா? அவங்களே அவங்களுக்குள்ள யுத்தம் செய்து ஒன்றை வெட்டி செத்து போயிட்டாங்க, மடிந்து போனார்கள். துதி செய்ததின் ரகசியம். சில நேரம் பாருங்கள், நமக்கு வருகிற போராட்டங்களில் கஷ்டங்களில் ஜெபித்து 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 பார்த்துருப்போம், என்ன இருக்காது, விடுதலை இல்லாதது போல் இருக்கலாம். நீங்கள் துதிக்கணும், துதிப்பாடல் பாட வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக நாளாய் ஜெபித்த காரியத்துக்கு
அது பதில் வரவில்லையா? துதியுங்கள், துதி பாடல் பாடுங்கள். இந்த யோசபாத் ராஜா செய்தது போல துதி செய்யுங்கள். பாட்டு கூட உண்டல்லவா? துதி செய்ய தொடங்கின போது ஒன்று சீக்கிரம் பாடலாம் இல்லையா? தெரியலையா? துதி செய்ய தொடங்கின போது ஒரு ஜெயம் உண்டானது, வெற்றி. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் நினைக்கிறபடி ஜெயம் வராது. நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி செய்துறோம், அப்படி செய்துறோம், இதை செய்துறோம், இது இப்படி பண்ணிடுறோம் நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவருக்கு போய் ரொம்ப ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். இப்போ அது செய்திருங்க ஆண்டவரே, அப்படி பண்ணிருங்க ஆண்டவரே, இப்படி பண்ணிருங்க ஆண்டவரே, நான் இப்படி கஷ்டப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் அவருக்கு ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. அவரை துதித்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா! அவர் துதி பாடல் பாடினால் மட்டும் போதும். அவரை ஸ்தோத்திரித்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் அற்புத கிரியைகளை நடப்பிப்பார். நீங்கள் எதிர்பாராத விதத்திலே அவர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! துதியினாலே பெரிய ஜெயங்கள் உண்டாகும். எரிகோ கோட்டை எப்படி எதனால விழிஞ்சு? பெரிய கோட்டை. நம்ம நினைக்கிற மாதிரி இது 4 அடி சுவர் இல்லை பாருங்க. அது ஒரு பஸ் இப்படி வரலாம், ஒரு பஸ் அப்படி போகலாம். அவ்வளோ அகலமான. இந்த ராகாபனும் வேசி கூட எங்கே தான் இருந்தா? இந்த அலங்கத்துக்கு மேலே தான் இருந்தா, சுவர் மேலே தான் குடியிருந்தா. அவ்வளோ அகலமான சுவர் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறது. பட்டணம் முழுவதும் இப்படிப்பட்ட சுவரினால் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி இடிந்து விழும்? ஒருத்தரும் உள்ள வரவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. எல்லாம் போட்டு ரொம்ப அவங்க பந்தஸ்தா ரொம்ப நாங்கள் எப்படி இருக்கிறோம், பாதுகாவலாக இருக்கோம் என்று நினைத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தம் காட்டாமல் 7 நாள் துதித்தாங்க. 7வது நாள் 7 தடவை துதிக்க ஆண்டவர் சொன்னார். 7வது தடவை ஆர்ப்பரிக்க சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா! ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள். 7வது நாள் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா! இன்னைக்கு அதுக்கு மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லிட்டு இருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். ஆகையினால துதிக்க வேண்டும். எரிகோ கோட்டை அன்னைக்கு விழுந்ததுன்னு இன்னைக்கு நம்ம துதிச்சு என்ன நடக்க போகுது? நமக்கு விரோதமாய் வருகிற எரிகோ கோட்டைக்காக நாம் துதிக்க வேண்டும் கர்த்தரை. கோட்டை இடிந்து விழுகும். ஹல்லேலூயா! உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் இதோடு வந்திருக்கிறாங்களேன்னு கவலைப்படாதுங்க. என்ன செய்வோன்னு கலங்காதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். துதி செலுத்த வேண்டும். அப்புறம் பாருங்கள், அந்த யோசபாத் ராஜா, அப்புறம் இவங்க அங்கே எல்லாம் செத்து கிடக்கிறாங்க, பணமாக கிடக்கிறாங்க. அங்கே போய் அந்த கடந்த அந்த பணத்தில் அங்கே எல்லாம் என்னது வஸ்திரங்களாலும் நகைகளாலும் பொண்ணு வெள்ளியினாலும் இந்த பாளையம் முழுவதும் கிடக்கிறது. எல்லாம் போய் எடுத்தாங்க. எத்தனை நாள் கொள்ளையிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? 3 நாள் வரைக்கும் கொள்ளையிட்டாங்க. அப்பா, அவ்வளோ யூதா ஜனங்கள் போய் இந்த சத்துருக்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். பொண்ணு வெள்ளி வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு 3 நாளாய் அவ்வளோ மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளில் என்ன செய்தாங்க? 26வது வசனத்தில் பாருங்கள். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பேர் தரித்தார்கள். ஹல்லேலூயா! இப்போ எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலை. எங்கே கூடினாங்க? எல்லாம் மறுபடியும் பெராக்காவிலே கூடினார்கள். பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு என்ன செலுத்தினார்கள்? ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள், சுதி செலுத்தினார்கள். ஆகையினால் அந்த இடத்துக்கு என்ன என்று பெயர் விட்டார்கள்? பெராக்கா என்று பெயரிட்டார்கள். ஹல்லேலூயா! இப்போ துதிக்கிறது எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது. அதான் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், இந்த யுத்தம் கர்த்தருடையது. யோசபாத் ராஜா துதி செலுத்த தான் சொன்னார். துதிக்க பாடகரை நிறுத்தினார். பாடுங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக பாடினார்கள். அந்த படைக்கு முன்னால் போய் நின்று பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பாட்டெல்லாம் சத்துருக்களுக்கு எப்படி கேட்டது?
ஏதோ இவங்க அம்பெய்து நம்மளை கொல்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டதோ என்னமோ தெரியல, வேத புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. அவர்களே ஒன்றை ஒன்று வெட்டி கொன்று அழிந்து போனார்கள். அல்லேலூயா! எவ்வளோ பராக்கிரமமான காரியம், எவ்வளோ ஆச்சரியமான காரியம், எவ்வளோ அற்புதமான காரியம், எவ்வளோ அதிசயமான காரியத்தை நம் தேவன் செய்கிறார். அல்லேலூயா! நம் தேவன் பெரியவர், நம் தேவன் அதிசயமானவர், அற்புதமானவர். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் யாரிடமோ போகிறோம், எங்கெங்கெல்லாமோ போய் நம்முடைய வேதனையை சொல்கிறோம், அங்கே சொல்கிறோம், இங்கே சொல்கிறோம், அவங்கக்கிட்ட போகிறோம், இவங்கக்கிட்ட போகிறோம். ஆனால் போக வேண்டிய முறையில் போகிறதில்ல. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் நமக்கு பழக்கப்பட்டவங்ககிட்ட ரொம்ப நேரம் விஷயங்களை பேசுறது இது தவறு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அத்தனை காரியத்தையும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் அதிசயம் செய்வார். நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, நீங்கள் விரும்புகிறபடியும் அல்ல. கர்த்தர் ஆச்சரியமாக ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்னும் பாருங்க, சீஷர்கள் ஒரு சூழ்நிலையில் பயப்பட்டாங்க. சீஷர்கள்ட்டே வருவோம். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்கள். சீஷர்கள் அதை கேட்டு 5ஆம் வசனத்திலிருந்தே படிக்கலாம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை மிகவும் பயந்தார்கள். எப்படி பயந்தாங்க? மிகவும் பயந்தார்கள். இயேசு கூட இருக்கிறார். இயேசு கூட இருக்கிற நேரத்திலேயே என்ன நடக்கிறது? இது நமக்கு தெரிந்த சம்பவம். இந்த மறுரூப மலையில் போய் இயேசு மறுரூபமானார். அங்கே எலியாவும் மோசையும் இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், பேதுருவுக்கு என்ன தோணுச்சு? நம்ம இங்கே இருந்துருவோம், போகவே வேண்டாம், கீழே போக மலையிலே இருந்துருவோம் அப்படின்ட்டு மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இயேசுவுக்கு ஒரு கூடாரம் போட்டு 3 கூடாரம். இவங்க 3 வரையும் மறந்துட்டாங்க. அவங்க வந்தவங்க எல்லாருக்கும் இயேசுவோடு சேர்த்து மற்றவங்களுக்கு சேர்த்து கூடாரம் போடணும், இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொன்னார். இப்படி சொல்லி கொண்டிருக்க வேளையிலே ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஹல்லேலூயா! ஒரு அழகான மேகம் அவர்களை நிழலிட்ட உடனேயே அதிலிருந்து ஒரு சத்தம் தொனித்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். 3 சத்தம் கேட்டது. இவர்கள் பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. மேகத்தை காண்கிறாங்க. அப்புறம் சத்தம் இப்படி தொனிக்கிறது பாருங்க. இந்த மேகம் ஆவியானவருடைய மேகம். சத்தம் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற, பரலோகத்திலிருந்து கொடுக்கிற சத்தம். இவர் என்னுடைய யாரு? இந்த 3 சீஷரோடு இருக்கிற இயேசு யாரு? பிதாவுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், நான் பிரியமா இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். சத்தமும் கேட்கிறது. சீஷர்கள் அப்படி பயந்து விட்டார்கள். பயந்தது மட்டுமல்ல, என்ன செய்தாங்க? கேட்டு முகங்குப்புற விழுந்து விட்டார்கள். முகங்குப்புற விழுந்துட்டாங்க. முகத்தை மேலே காட்டவே இல்லை, பார்க்கவே இல்லை. மேகத்தையும் பார்க்கல, சத்தத்தையும் கேட்க முடியல அவங்களுக்கு. முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்து விட்டார்கள். இயேசு என்ன செய்தார்? இயேசு பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறார்? அவளை தொட்டு கீழே விழுந்துலாம் கிடக்கிறாங்க, தொடுறாரு. அந்த தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ தரிசனங்கள் வரும்போது சில நேரம் பயம் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சில அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி தருகிறார். அவருடைய திட்டங்களை நமக்கு தருகிறார்.
அவர் நம்மோடு பேசுகிறார். பல தரிசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. சில சத்தங்கள், சிலர் ஜபிச்சு கொண்டிருக்கும் போதே தேவன் அவர்களோடு அசரீரிலே பேசுவார். சத்தம் கேட்பார்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே. சில நேரம் தரிசனத்தை பார்ப்பார்கள். இவைகளெல்லாம் பார்த்து என்ன தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இயேசு சொல்கிறாரு, அவங்கள தொடுறாரு. தொட்டு பயப்படாதுங்கள், எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்று சொன்னார். அவங்க எழுந்திருச்சாங்க. இப்போ இயேசுவை தவிர வேறு எதையும் காணவில்லை. இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை. எலியாவும் இல்லை, மோசேயும் இல்லை, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இயேசு மாத்திரம்தான் இங்கே இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு என்ன தரிசனங்கள் கிடைத்தாலும், எந்த சொப்பனங்கள் கிடைத்தாலும், எந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் கிடைத்தாலும் இயேசுவோடு இருப்பதை விட்டுவிடக்கூடாது. இயேசுவை தவிர அவர் வேற எதையும் பார்க்கவில்லை. இயேசுவை தவிர வேற எதையும் அவர்கள் காணவில்லை. ஹல்லேலூயா. சில நேரம் அவர் தீர்க்கதரிசி, அவர் தரிசனம் பார்க்கிறவர், இவர் சொப்பனம் பார்க்கிறவர், இவங்களுக்கு நல்ல வெளிப்பாடு உண்டுன்னு ஜனங்க ஓடி 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 போகிறாங்க. மனுஷரை தேடி 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 போகிறாங்க. தவறு தேவனுடைய பிள்ளைகளே. இயேசுவை தவிர நம்முடைய வாழ்க்கையில வேறு ஒன்றுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு தேவையான அத்தனை இயேசு இடத்தில் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு பேச வேண்டுமா, நம்ம தைரியப்படுத்த வேண்டுமா, நம்ம பலப்படுத்த வேண்டுமா, நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டுமா, நம்ம எச்சரிக்க வேண்டுமா, கடிந்து கொள்ள வேண்டுமா, எல்லாம் அவரிடத்தில் உண்டு. இயேசுவை தவிர வேற எதையும் நாம் பார்க்க தேவையே இல்லை. ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நேரம் போயிட்டு தயவாக முழங்கால் படியிட்டு, முழங்காலில் நிற்கக்கூடியவர்கள் முழங்காலில் நின்று கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பயம் தேவையில்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இல்லை. ஹல்லேலூயா. எங்கு கர்த்தர் மேல் விசுவாசம் குறைவுபடுகிறதோ அங்கே பயம் வந்து விடுகிறது. பயத்துக்கு இடம் கொடாதீர்கள். ஹல்லேலூயா. பயம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்கு பயம் வந்து விட்டது. தேவனுக்கு முன்பாக வந்து நிற்க முடியவில்லை. எப்போதும் ஆசையாய் வந்து காத்திருக்கிறவன், கர்த்தரோடு உலாவுகிறவன் இன்றைக்கு தூரமாய் விலகி போய் நிற்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் யாரிடத்திலாவது அப்படிப்பட்ட பாவ சுவாபங்கள், பாவங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களையும் இயேசுவையும் பிரித்து விடும். அது மட்டுமல்ல, பயம் வந்துவிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில், பெருங்காற்று வந்து மோதி அடிக்கும் போது ஹல்லேலூயா விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட உண்டு. அவர் இல்லாமல் நாம் வாழ்க்கை செய்ய முடியாது. நம்முடைய படகில் இயேசு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை படகிலே, குடும்பமாகிய படகிலே இயேசு இருக்கிறாரா என்று செக் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு இல்லாமல் யாத்திரை செய்யாதே தேவனுடைய பிள்ளையே. இயேசுவோடு இரு. அவர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு கீழ்ப்படி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அவர் சொல்லுகிறதை நீ அப்படியே செய்ய பழகிக்கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு ஞான ஸ்நானத்தை சொன்னால் பிடிக்கிறதில்லை. ஞான ஸ்நானம் எடுக்க சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இயேசுவே ஒரு மனுஷனுடைய கீழே, கையின் கீழே போய் ஞான ஸ்நானம் எடுத்தாரு. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஏன் ஞான ஸ்நானம் எடுக்க தயக்கம்? நீ ஏன் பின்மாறி நிற்கிறாய்? ஏன் ஞான ஸ்நானத்துக்கு விலகி ஓடுகிறாய்? ஹல்லேலூயா. இங்கே யாராவது ஞான ஸ்நானம் பெறாமல் இருக்கிறீர்களா? ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அது தேவனுடைய சத்தம். இந்த ஞான ஸ்நானம் எடுத்து இயேசு கரையேறுகிற வேளையிலே வானம் திறக்கப்பட்டது. சத்தம் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அசட்டையாக இருந்து விடாதீர்கள், அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஒளியுள்ள மேகம் இயேசு இருந்த அந்த இடத்துல, இந்த மறுரூப மலையிலே நிழலிட்டது. ஹல்லேலூயா ஆமென். பிதாவாகிய தேவன்
கூப்பிடுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைபாலா ஹதனா மாஷா காலியா ரிதலா துனா மாஷா கமாரியா லௌசினா ஷகா ரிபரபாஸ் பிரிஷிமினா ஹௌதியா ராதியா. இயேசுவே, உமக்கு செவி கொடுக்க கிருபைதார், இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க கிருபைதார், இந்த சித்தம் செய்ய கிருபைதார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு அப்படியே ஆண்டவரே கீழ்ப்படிய எல்லாருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம், திகில் வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும். தேவ பிள்ளையே, உனக்கு இயேசு போதாதா? நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்கி தேங்குகிறாய்? சூழ்நிலைகளை பார்த்து ஏன் முடங்கி நிற்கிறாய்? ஹோலி கரஹைண்டி லோசியா. தேவ சத்தத்துக்கு ஏன் நீ செவி கொடுக்க முடியவில்லை? கீழ்ப்படிந்து விடு, கீழ்ப்படிந்து விடு. இயேசுவோடு இரு, இயேசுவோடு இரு. ஹை பிலோ கமாசியா லதுனா மாரியா. இயேசுவை தவிர அவர்கள் வேறு எதையும் காணவில்லை. ஹல்லேலூயா. இயேசு வந்தார், தொட்டார், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஓ, இயேசுவை தவிர வேறு யாரையும் காணவில்லை. இயேசு போதும்ப்பா. எங்களோட வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இயேசு போதும்ப்பா. என்னுடைய வாழ்க்கை முடிவது, ஜீவன் பிரியும் வரைக்கும் நீர் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் எங்களுக்கு போதுமப்பா. இயேசு போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய மேகம் நம்ம நிழலிட்டு இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிதாவாகிய தேவனுடைய சத்தம் நமக்கு நேராய் துணிக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். என்ன சொல்லுகிறது அந்த சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் கத்த தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம். பயத்தை முற்றிலும் நீக்கி விடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசுவாசம் பெருகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். மத்திய வானத்தில் வந்து நம்மை அங்கே அழைத்து செல்லுவார். இங்கே ஏறி வா என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. எக்காலம் துணிக்கும். அவரோடு கூட பறந்து செல்ல ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவர் ஆயத்தப்படுத்தும்படியாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு கிருபையாய் தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆண்டவரை திடப்படுத்துகிறீரே, எங்களை தைரியப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறீரே. இந்த வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீர் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. அந்த வார்த்தை எவ்வளோ ஆண்டவரே ஆச்சரியமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவோடு இருக்க கிருபைதான். பயப்படுகிற ஒரு ஆண்டவரே நிலைமைகளும் வேண்டாம் ஆண்டவரே. பயப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியப்பட்டு கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பயம் வேதனை உள்ளதாக இருக்கிறதே அப்பா, பயத்தை புறம்பே தள்ளிவிட கிருபை தாரும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, உம்மை அதிகமாய் நேசித்து அன்பு கூர்ந்து இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, கர்த்தரை விசுவாசித்து பயத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. ஆவிக்குள்ளாக வைத்து மறைத்து கொள்ளும். நீ பயமுள்ள ஆவியை தரவில்லை ஆண்டவரே, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறீரே. இந்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே ஜீவிக்க நீ கிருபை தாரும். பரிசுத்தப்படுத்தும். இந்த மகிமையான வருகையை சந்திக்கும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை தார். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.